சென்னை வியாசர்பாடியில் ஆட்டோ ஓட்டுநரிடம் தகராறில் ஈடுபட்ட போதை ஆசாமி ஒருவர் தனது காலில் ஆட்டோவை விட்டு ஏற்றியதாக கூறி ரோட்டில் படுத்து அடாவடி செய்தார். அதோடு அதனை தட்டி கேட்க சென்ற போக்குவரத்து காவலர்களையும் ஒருமையில் பேசி தாக்க முற்பட்டதால் போலீசார் அவனை லத்தியால் அடித்து தரதரவென்று இழுத்து சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் கார்த்திகேயன் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். கார்த்திகேயன், இது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம் அம்ருத். சென்னை வியாசர்பாடி அம்பேத்கர் கல்லூரி அருகே போதை ஆசாமி ஒருவர் போதையில் அட்டூழியத்தில் ஈடுபட்டு ஆட்டோ ஓட்டுநரை தாக்கியதாகவும் அதனை தடுக்க வந்த காவல்துறையினரிடம் தகாத வார்த்தைகள் பேசி அவர்களையும் தாக்க முற்பட்டதால் தற்போது பரபரப்பு ஏற்பட்டது. சாலையின் நடுவே போக்குவரத்துக்கு இடையாக நடந்து சென்ற போதை ஆசாமி மீது ஆட்டோ ஓட்டுநர் உரசியதால் இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக தெரிய வருகிறது. சென்னை வியாசர்பாடி அம்பேத்கர் அரசு கலைக்கல்லூரி அருகே உள்ள எருக்கஞ்சேரி நெடுஞ்சாலையில் போதை ஆசாமி ஒருவர் போதை தலைக்கேறிய நிலையில் சென்று கொண்டிருந்த வாகனங்களுக்கு இடையூறாக தள்ளாடி வந்து கொண்டிருந்தார். அப்போது எதிர்பாராத விதமாக ஆட்டோ ஒன்று அவர் மீது உரசியபடி சென்றது. இதில் சிறிய காயமடைந்த அந்த போதை ஆசாமி ஆத்திரமடைந்து ஆட்டோ டிரைவரை கொலைவெறி தாக்குதல் நடத்தினார். இதில் முகம் மற்றும் பல் உடைந்து பலத்த காயமடைந்த ஆட்டோ ஓட்டுநர் அங்கு பாதுகாப்பு பணி மற்றும் போக்குவரத்தினை சரி செய்து கொண்டிருந்த போக்குவரத்து காவலரிடம் புகார் தெரிவித்தார். அப்போது அங்கு சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த அந்த போக்குவரத்து காவலர்கள் சம்பந்தப்பட்ட அந்த போதை ஆசாமியிடம் விசாரித்து சரி உரிய நடவடிக்கை எடுத்து தாங்கள் நீதி பெற்று தருவதாக கூறினார்கள். ஆனால் அதனையும் தொடர்ந்து போதையில் அவர் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு விசாரணை செய்ய வந்த போக்குவரத்து காவலர்களிடையும் தகாத வார்த்தைகளை பேசி அவர்களையும் தாக்க முற்பட்டார். மேலும் தனது காலை உடைத்து விட்டதாகவும் அராஜகம் செய்துள்ளார். அது மட்டுமின்றி தடுக்க வந்த காவலர்களையும் தாக்குதல் நடத்திய சம்பவமானது தற்போது அரங்கேறியுள்ளது. பட்ட பகலில் போதை ஆசாமி ஆட்டோ டிரைவர் மற்றும் போக்குவரத்து காவலர்களை தாக்கிய சம்பவம் குறித்த இந்த வீடியோவானது தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. அம்ருத், செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.